அதானே அன்பார்ந்த சபையோருக்கு மனமார்ந்த வணக்கம். பள்ளி அன்பார்ந்த பெரியவருக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். பூபதி உனக்கு எதிரி வணக்கம் தெரிவிக்கின்றேன். நல்ல முறையாக என்னது அம்மா முட்டை பாஸ் பிரியாணி சிக்கன் லாலிபப் இன்று இரவுன்ற பாரு. இன்னைக்கு பூவரசனுக்கு பிறந்த நாள், எல்லாம் கொஞ்சம் விஷ் பண்ணுங்க. கையாலே பிரி உனக்கு பர்த்டே கேக்குடா. கல்யாணம் பண்ணாங்க என்ன பண்ணப்ப நீயே பிரிச்சா நானே பிரிச்சுடா. கல்யாணம் பண்ணி தாலி கட்டு நீ மட்டும் கட்டு உள்ளார கடமுடா தள்ளி வா சென்றாவா வச்சுடா மேஜிக்டா மேஜிக் ஆபரா ஆமா அந்த பக்கம் உனக்கு பிரைஸ் கட்டாத தாவுகிட்ட பிரைஸ் நானும் பரிசு வச்சுக்கிறேன். என்ன பரிசு? பரிசு கொடுக்குறேன். நேத்து வந்து நம்ம நாடகம் நடத்தணும். ஆமா நம்ம பெருமை இங்கே தெரியும். இங்கதான் நாடகம் நடத்தணும். ஆமா நேத்து இங்கதான் நாடகம். ஆமா இங்கதான் நம்ம பெருமை தெரியும். அப்புறம் எங்க தெரியும்? நம்ம பெருமை எங்க தெரியும்? நம்மள போல ஆம்பளை சிங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட பெருமை. நீ ஆம்பளையா? கேட்டோம். சரி, நம்மள போல ஆம்பளை சிங்கத்துக்கு தான் தெரியும் பெருமை. அது எப்படி தெரிஞ்சாங்க? எப்படி? ஏய் நேத்து 10 மணி உட்காந்து காலைல 6 மணி வரைக்கும் நாடகம் பாத்துருப்பாங்க. ஆமா நேரா பாத்துட்டு வெள்ளையூர் பைபாஸ்ல போய் டீ குடிப்பாங்க. ஆமா எங்க குடிப்பாங்க? வெள்ளையூர் பைபாஸ்ல டீ கடையில. பின்ன மல்லிகைல குடிப்பாங்க. கப்பியாட்டியா வந்தானே கேக்குறோம். டீ கடையில குடிப்பாங்க. அங்க உட்காந்து பேசுவாங்க. பரவாயில்லப்பா ஏதோ தாங்கள் சேகர் கலைமாமணி விட்டுப்பாட்டு தாங்கள் சேகர் கம்பெனி வந்துச்சு. நம்ம மாரியத்தை கூழ் ஊத்தணும். திருவிழா வச்சோம். திருவிழா வச்சு இந்த சேகர் ஜமா வந்துச்சு. கெட்டிக்கார பையன் எல்லாம் கிளப்பி ஆட்டணும். கிளப்பி நேரணும். வேற வேலையே இல்ல. நான் எல்லாத்தையும் கிளப்பி இந்த பாக்ஸர் போட்டு போய் உன் மாமியாட்ட கொடு. ஆமா கம்பெனியா தாக்கற கதை அப்படி பேசினே இருப்பாங்க. டீ கடையாண்ட பரவாயில்லப்பா தாங்க சேகர் வந்துச்சு. ஏதோ அரிய புள்ளதான் கெட்டிக்கிறாங்க. ஏதோ பரவாயில்லப்பா எல்லாம் காமெடி பண்ண அப்படி பேசினே இருப்பாங்க. அந்த வழியா நாட்டு கடைக்கு போவேன். ஏன் தலையை கண்ட உடனே வா கெட்டிக்காரு இப்ப என்ன சாவணுமா? ஐயோ நீ போன உடனே ஓ 100 ஆயிடுச்சு அப்படி அதை பத்தி நாங்க பேசினோம். ஆமா நீ வந்துட்டாதீங்க. அப்படி பேசினே இருப்பாங்க. என்ன கூட்டு வா கெட்டிக்காரு எஞ்சில உட்கார். ஓ டீ கடைக்காரர தம்பிக்கு ஒரு பால காப்பியா போடு. எங்க கெட்டிக்காருக்கு ஒரு காப்பியா டீயா போடு அப்படி சொல்லுவாங்க. அதே நம்ம நாடகம் அவங்க மனசுக்கு பிடிக்கலனா நம்ம மனசுக்கு பிடிச்சதால அங்க டீ போட்டு குடுக்குறாங்க. அதே அவங்க மனசுக்கு பிடிக்கலனா ஏன் தலையை கண்ட உடனே அதோ வராரு பாரு இவர் நம்ம ராத்திரி பூரா புய்த்துன கெட்டிக்காரரு அப்படி சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? அந்த ஆம்பளை சிங்கம். நீ பொட்டியா? ஆம்பளை சிங்கம் சொல்லுவாங்கன்னு சொன்ன. நம்மள போல ஆம்பளை சிங்கம் சொல்லு. ஆம்பளை சிங்கம்
நம்மள போல ஆம்பளை சிங்கம் அப்படி பேசுவாங்க. ஆனா நம்மள போல தாய் கூட பேசுவாங்க தெரியுமா? அவங்க என்ன பேசுவாங்க? அவங்களும் பேசுவாங்க. என்னன்னு? எந்த இடத்துல பேசும்போது கேட்காத. எந்த இடத்துல பேசுவாங்க? தண்ணி பிடிக்கிற பைப்பாட தான் பேசுவாங்க. அங்கதான் கும்ப கூடுற இடம். ஆமா, அங்க பேசுவாங்க. அந்த அம்மா தண்ணி பிடிச்சுனே இருப்பாங்க. அங்க போய் என்ன பல்லு வலிக்கினே போயிட்டே இருப்பேன். அம்மா ஒரு சொம்பு தண்ணி கொடுமா, வாய்க்கு கொப்பளிச்சு அப்படி கேட்பாங்க. நான் கேட்டுக்காரா உனக்கு போய் ஒரு சொம்பு தண்ணி கேட்கறேன். நம்ம ஊர்ல தண்ணி கேட்பாங்க. என் ஊர்ல தண்ணிக்கே பஞ்சம் வந்தாலும் அதான் ஒரு அடி செடி தண்ணி எடுத்துக்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா, அவங்க மனசுக்கு பிடிச்சதால அடிச்சடி தண்ணி குடுக்குறாங்க. அதே அவங்க மனசுக்கு பிடிக்கல. மூணாவது பொம்பளை சீண்டி ஏண்டி அக்கா இந்த ஆட்டக்காரன் வந்தானுவோ ஆட்டாச்சில துப்பு விடுவாங்க. பால் அடி உள்ள கூந்தானுவோ ஒருத்த பெருபடி அடிச்சு திண்டாடி அக்கா என்ன காட்டுறா கம்யூனிட்டியா 3 இலை ஈக்கிறானுவ. அப்படி சொல்லு. அவன் சாப்பிட்டது பாத்தியா? பார்த்தா இலையில சோறு வாங்கினா. ஆமா, கழுத்துல நெல்லு காய வைக்கிறாங்களே. அது வெறும் பருப்பி வச்சுக்கிறான். அது ஒரு சூடா அரிச்சு ஆற வச்சான். அது எத்தனை வாடி வாங்க வயிற்ற பாரு. நெல்லு போட்ட அத மாதிரி தெரிஞ்சவர் இல்ல, தெரிஞ்ச வரைக்கும் கூத்தாட வந்திருக்கும். நம்ம நடத்துக்கூடிய நாடகத்தில் வெளியனுப்பு ஏற்படாம போகலாம். அதுல உங்க வீட்டு போல போய் பாதிக்க வேண்டும். அகிலாண்ட கோடி நாயகி சக்தி ஒன்று சமய பதம் நின்று ஆட்சி நேரக்கூடிய யாரு? நம்ம உமா மகேஸ்வரி. மாரியத்தன கம்யூனிட்டி. மாரியத்தா உமா மகேஸ்வரி யாரு? ஆமா, அவங்க தங்கச்சி. அப்படி இருந்தாலும் நேத்து வந்த உன் கம்பெனிக்கு வந்த நீ சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கின. சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கலையா? வந்தாரா? நீ எந்த தெய்வத்தை வணங்குற வந்தாரன்னு கேக்குறேன். விநாயகர் பெருமாள் தோத்திர செய்தியா? ஆமா, கம்யூனிட்டி விநாயகர் ஏச்சி உட்காந்து வந்து பூபதி நல்ல அப்படி சொல்லு. நேத்து பக்தியா வணங்கினா? நேத்து குளிச்சுட்டு வந்து பக்தியா தான் வணங்கினேன். ஏன் வரல? ஏன்டா வரல? கொண்டாடி கூட சண்டையா? கம்யூனிட்டி இப்ப நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கினா அவர் நேரா வருவாரு, காட்சி தருவாரு. ஏன்டா லூசு? உலகத்துல பழமொழி இருமாமா லூசு. உலகத்துல பழமொழி சொல்லிக்கிறாங்க, எந்த தொழில் செய்தாலும் முதல்ல விநாயகர் பெருமாள் வணங்கணும். அவர் வணங்காம வேற யாரு வணங்குறது? 2011 மத்த பரமக்கடலில் இருக்கின்றாரு. ஆமா, அவருக்கு சேஷபுத்தி உலகில விநாயகர் பெருமாள் தோத்திர செஞ்சா வருவார். அந்த கணபதி விநாயகர் ஒண்ணு. உங்க அம்மா தான் வேற, யார் தான் வேற? நாடகத்துடைய விளக்கம் தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருவார். அவரை கேட்டு தெரிந்து சொல்.
எல்லாத்தையும் நிறுத்த நாடா பண்றியா வணக்கம் 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 வணக்கம். கட்டாத கேக்குது நம்ம பின்னாடி போனாதான் சரி வராது தெரிய மாட்டேங்குது ஆமா அவ்வளோ அந்த மாதிரி இதா அடா ஆமா வேண்டுமானதையும் எண்டி ஆகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி, இது என்ன ஊர் தம்பி? இந்த ஏமம் நன்னகரத்தில் நேற்றிரவு இன்று இரவு தெருக்கூத்து பாபா தம்பி, யாருக்காக திருவிழா? அந்த மகமாரி அம்மனுக்காக. அங்காள ஈஸ்வரியே இந்த ஏழை மக்கள் போற்றுறார் மனம் அந்த அம்பாவை பார்க்க கண்கள் கூசுதே. நம்ம கண்கள் கூசுதே. எங்களும் கண் கூசுதே இந்த நாட்டிலே. ஆமா, ஏன் கேட்டா தம்பி, மேடை என்னும் நாடகத்தில் ஆடத்தில்லை சிவகாமி, மேடை என்னும் நாடகத்தில் ஆடத்தில்லை சிவகாமி. தம்பி, முத இந்த தெருக்கூத்த ஆடன ஆள் யார் உனக்கு தெரியுமா? முத தெருக்கூத்து நான் தான் தலைகார வந்தாங்க, தட்டுப்புடுனாங்க. நான் வந்தேன் கியமையா என்ன, நீ வந்த மியா மியான்னு பாடுற.
முத தெருக்கூத்தானது நான் தான். ஏய் தம்பி, நீ இல்ல நானும் இல்ல தம்பி. யார் ஆடுறது? இந்த நாட தெருக்கூத்தை ஆமா முத ஆடின ஆள் யாருன்னு கேட்டா தில்லை சிதம்பரத்தில் இந்த மாரியம்மனும் தில்லை நடராஜ பெருமானும் ஆம்படியாம் பொண்டாட்டி 2 பேர் தான் முத இந்த தெருக்கூத்த ஆடினவங்க சிதம்பரத்துல. ஆமா. அது எப்படின்னு கேட்டா 2 பேருக்கு போட்டிட்டு. ஆமா. நீ தோத்துட்டா உனக்கு அடிமை, நான் தோத்துட்டா நீ எனக்கு அடிமை. ஆமா. இப்படி போட்டிட்டு ஆடுறாங்க. ஆடும்போது இரு, அம்பாளுக்கு மிருதங்கம் வாசிக்கிறவரு பகவான், ஈஸ்வரனுக்கு மிருதங்கம் வாசிக்கிறவரு. ஆமா. இப்படி போட்டிட்டு ஆடும்போது ஆட்டத்துடைய நிலை ஐயா கொஞ்சம் தோண்டு போறாரு. ஐயாவுக்கு கொஞ்சம் தோண்டு போச்சு. கொஞ்சம் அம்மா நிகரா ஆடுறாங்க. ஜெயிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஆமா. இத பாத்துட்டாரு பகவான். 1000 இருந்தாலும் 1000 இருந்தாலும் ஆம்பளை தோத்துட்டு ஆமா பெண்கள் ஜெயிச்சுட்டா கேவலம் தான். வேலை வாங்குறாங்க, கேட்காது கேள்வி கேட்கறாங்க. இப்ப என்ன சாட்டு வீட்டுல இருக்காத, அவுத்து போட பாவாடை இருக்குதா, துவைச்சு போடு. நீ எங்கடி போற? ஆளு ஏறி போற அப்படி இப்பதான் வேலை வைக்கிறாங்க. அப்படிதான் நீ செய்யறியா? ஏறி அம்மா கஷ்டம்டா. அப்ப என்ன செய்தார் பகவான்? அவரை மிருதங்கம் வாசிக்கும் போது ஒரு காலை தூக்கி மிருதங்கம் வாசிச்சார். ஒரு காலை தூக்கி இத பாத்துட்டாரு ஈஸ்வரன். ஓஹோ மச்சான் நம்மள காலை தூக்கி ஆட சொல்றாரு. ஆனா சொன்ன உடனே ஆடிட்டா அவர் காட்டி கொடுத்த பாவனை ஆயிடுமே அப்படின்னு ஒரு தீர்மானம் கொடுத்தாரு பாரு. அவர் ஈஸ்வரன் தலையாட்டினாரு. அவர் பாம்பாக்கிய தோடு கீழே வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாரு? ஆட்டம் ஆடிக்கொண்டே யாரு? அந்த சிவபெருமான். ஆமா. ஒரு காலால் எடுத்து நாவால் நக்கி அணிந்தார். ஒரு காலால் எடுத்து நாவால் நக்கி அணிந்தார். அப்பவே அந்த அம்மா பங்கப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு அந்த கனக மேடையை விட்டு தரையில இறங்கிட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா சிவபெருமான் லங்கோடி கட்டிருந்தார். ஆமா. கோமணம் கட்டிருந்தாரு. 2 ஒண்ணுதான்டா. ஆமா. அதனால ஒரு காலத்துக்கு ஆடுனா அம்மா ஆட முடியுமா? பொம்பளைங்க காலத்துக்கு ஆட முடியாது. ஆட முடியாது. ஆனா இப்ப ஆடுவாங்க. எப்படி? ஏன்னா அவங்க தட்டி போடுறாங்க. யாருடா பார்த்தா? எனக்கு எப்படி தெரியும்? என் மாமியாட பார்த்தேன். அது போன ஜென்மத்துல உனக்கு கேட்டாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பாத்துனேன், நீ கண்டிப்பா பாத்துருப்ப. ஆமா நான் பாத்துருப்பேன். அப்போ அந்த அம்மா பங்கப்பட்டு மேடையை வெட்டி இறங்கிட்டாங்க. அதனாலதான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தெருக்கூத்தாடின்னு சொன்னா நாங்க தரையில தான் ஆடணும். என்ன தரையில தான் ஆடணும். 2 பெஞ்ச் 2 ஸ்டூல் தருவாங்க. தருவாங்க. அதான் எங்களுக்கு லைட் மரம் கட்டுவாங்க. ஆமா. ஏன்னு கேட்டா அம்பாளுடைய அருளை பெற்றவர்கள் தெருக்கூத்தாடிகள். யாரு? அம்மனுடைய அருள் பெற்றவங்க தெருக்கூத்தாடிகள். இந்த ஊர்ல கூத்தாடுனாலும் சரிதான், ஒரே நாளைக்கு பொட்டு வச்சு தெருக்கூத்தாடினாலும் சரிதான், அவங்களும் அம்பாளுடைய அருளை பெற்றவர்கள். மேட நாடகக்காரர் எல்லாம் ஈசனுடைய அருளை பெற்றவர்கள். அதனாலதான் இந்த பாட்டை நான் இப்படி எழுதினேன். மேடை என்னும் நாடகத்தில் பாடினால் பாவம் பறந்தோடுமே. ஒரு 18 இடம் 64 பீடமே. பாடினால் பாவம் பறந்தோடுமே. 18 இடம் 64 பீடமே. அந்த அம்மா இருக்கக்கூடிய இடம் 64 பீடம். 64 பீடம். பேசாத பாட்டியா? நீ பதித்த இடம் 64 பீடமே. 64 பீடமே. அதான் அந்த அம்மா யாரு கூட ஆனாங்க? அந்த சிவபெருமான் கூட. பித்து வேறி பிடித்த சிவா அத்தன பரமனுக்கு
விட்டு வெறி பிடித்த சிவா அத்தனான பரமனுக்கு விட்டு வெறி பிடித்த சிவா அத்தனான பரமனுக்கு சத்தியமயமாய் நிறைந்தாய் பாடினே உனக்கு சமயம் 16 மலையை கூறினே சமயம் 16 இந்த 64 சக்தியில அது ஒரு சக்தி மலையனூர் மேல்மலையனூர் யாரு அங்காள பரமேஸ்வரி அவங்களும் வேற யாரு இல்ல இந்த அம்மா தான் அதான் சக்திமயமாய் நிறைந்தாய் பாரிலே உனக்கு சமயம் 16 மலையனூரிலே சமயம் 16 மலையனூர்ல மலையனூர் எல்லையில விளையாட் குடி கொண்டவளே நான் அழகடலில் துருப்பை போலே வாடுரே இந்த அடியல் சேகர் பாட்டை சொல்லி பாடுரே அழகடலில் துருப்பை போலே வாடுரே அழகடலில் துரும்பை போலே வாடுறேன் இந்த அடியன் சேகர் தினமும் உன்னை பாடுறேன் தினம் அந்த அம்பாளை பற்றி நம்ம பாடாத நாளே இருக்காது அந்த மாதிரிலாம் நம்மை மாதிரி எத்தனையோ புலவர்கள் அந்த அம்பாளை பற்றி பாடிட்டு போயிட்டாங்க நம்ம அதை போல கற்றவர் இல்லை தெரிந்தவர் இல்லை அதனால ஏதோ நம்முடைய சிற்ற அறிவுக்கேற்றவரை நாடகத்தை நடத்தபடியா வந்திருக்கோம் நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான குறை இருந்தாலும் எவ்விதமான பிழை இருந்தாலும் ஏன்னு கேட்டா அவை பிராட்டி சொன்னாங்க தம்பி இருப்பா அவை பிராட்டி சொல்லிருக்காங்க கற்றது கையளவு நகந்தம்மா ஆமாங்க ஐயா இதுக்கு முன்னாடி சொல்லிதான் போயிருக்காங்க செத்தா மண்ணு தான் திருப்பி வாடி போறோம் இந்த கையளவு தான் பாத்துட்டு போறோம் மத்தவங்க எல்லாம் வராங்க பாக்குறாங்க கையால தான் பாக்குறாங்க மத்தவங்க எல்லாம் முறாங்க பாக்குறாங்க நீ மட்டும் கையாலவா கம்யூனிட்டி பையன் கம்யூனிட்டி ஏய் அடிக்காதே போறேன் ஐயா அவன் கெட்டிக்காரன் அவன் வேலை செய்யறான் ஆமா அவத்தையும் தப்பு இல்ல அவன் கற்றது கையளவுன்னு சொன்னாதான் அப்படி சொல்றான் கற்றது கருத்தளவு கற்றது கருத்தளவு ஒரு மனிதன் நுண்ணிய நூல் பல கற்ற போதிலும் தன்னறிவே முன்னிற்குமா எம்மான் தான் படிச்சிருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரிதான் நம்ம சபையில பேசும்போது நம்ம அறிவுக்கு என்ன வருதோ அததான் பேசலாமே தவிர கண்டபடி பேச முடியாது அதனால்தான் கற்றது கையளவு கற்றது கருத்தளவு கற்காதது உலகளவு குற்றை கலைமடந்தை ஓதுகின்றான் இன்னும் மெத்த வெறும் பந்திய கூற வேண்டாம் எறும்புக்கு எஞ்சான் உடம்பு அதன் கையால் அதற்கு உண்டு அவை பிராட்டி சொன்னாங்க அதே மாதிரி ஏதோ நமக்கு தெரிஞ்சவரை ஆகிறோம் அதனால எவ்வளவு பிழை இருந்தாலும் எங்க 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம் தம்பி. இன்று நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரதண்டாசூர சம்மாரம் என்னும் பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரதண்டாசூர சம்மாரம் என்னும் அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரதண்டாசூர சம்மாரம் என்னும் காத்தவராய சுவாமியினுடைய மகத்துவம். காத்தவராயன் சுவாமி மகத்துவம். ஆமா, இன்னைக்கு காத்தவராயனுக்கும் பிரதண்டாசூரனுக்கும் சண்டை. அதனால காத்தவராயனுக்கும் பிரதண்டாசூரனுக்கும் சண்டை. வெடிகா 4 மணிக்கு கெட்டியார ஓடி போகுது. என்ன ஓடி போகுது? மண்டை ஓடி போகுது 4 மணிக்குல. மண்டை ஓடி போற போறோம். ஏய் எதனா பேசுற ஜாதி எடுத்து நிறுத்துறவா. கிட்ட வந்துட்டடா. எத்தனை மணிக்கு மண்டை ஓடியோ? ஏய் 4 மணிக்குல மண்டை ஓடியும். 3 மணில தலை தூக்கி போய் பைபாஸ்ல வச்சு வந்துருவா. கேக் எடுத்து போய் வச்சுட்டு வா. கேக் எடுத்து போய் வச்சுட்டு வா. இத கேக்க பாடு. அதனால தம்பி ஏய் பிரதண்டர் உத்தண்டன். ஆமா. என்ன
பிரதண்டர் உத்தண்டர் ரெண்டு சொல்றேன் அவனை நீங்க ஒழிஞ்சடா நீங்க ஒயிந்த கேட்டியாரா நீங்க ஒயிந்தடா நீ கொஞ்சம் அடிக்கத்திலே வச்சிரடா தம்பி அதனால் அத பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் பிரதண்டாசுர சம்மாரம் அம்மன் மகத்துவம் அம்மன் மகத்துவம் காத்தவராய சாமியுடைய மசூம் காத்தவராயன் சுவாமி மகத்துவம் இந்த நாடகத்தில் முழுமை தங்கி வரக்கூடிய சத்திய உலகத்துக்கு அதிபதி சதுர்முகம் படைத்த பிரம்மதியாவன் தர்பார் ஆள்